கொடுத்தால் என் பிள்ளையை நீ வளர்க்க வேண்டும். அவனை உன்னிடத்தில் ஒப்படைக்கின்றேன். உத்தரவு. ஐயோ என்ன தூது வரும் வரை காத்திருங்கோம். எத்தனை ஆண்டுகளாயினும் சரி. கடல் கடந்து போன அந்த சோழ இளவரசன் வெகுநாள் கழித்து ஒரு தீவை சென்றடைந்தான். அதன் பின்னர் அவன் எங்கு போனான், என்ன ஆனான் என்பது இன்று வரை மர்மமாகவே உள்ளது. அந்த சோழ இளவரசனை கண்டுபிடிக்க பல பாண்டிய மன்னர்கள் முயற்சி செய்தனர். ஆனால் போகும் வழியில் சோழர்கள் செய்து வைத்துவிட்டு போன பொறிகளை சமாளிக்க எவராலும் முடியவில்லை. சோழ இனத்தை பூண்டோடு அழிக்க வேண்டும், தங்கள் குலதெய்வ சிலையை மீட்க வேண்டும் என்ற கனவு பாண்டியர்களுக்கு நிறைவேறாமலேயே போய்விட்டது. ஆயினும் அவர்கள் தங்கள் முயற்சிகளை கைவிடவே இல்லை. தலைமுறை தலைமுறையாய் தங்கள் பிள்ளைகளுக்கு சோழ இளவரசன் கதையையும் தங்கள் குலதெய்வ சிலையை மீட்க வேண்டிய கட்டாயத்தையும் சொல்லி வைத்துவிட்டு சென்றார். அவன் வாழ்ந்த இடத்தை கண்டுபிடிக்க பல தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் முயன்றனர். சிலர் பாதியிலேயே திரும்பி வந்து அந்த சோழன் போன பாதை மிகுந்த அபாயகரமானது, யாரும் முயற்சி செய்ய வேண்டாம் என்ற அறிவுரை சொன்னார்கள். இதை பொருட்படுத்தாது சென்றவர்கள் யாரும் திரும்பி வரவில்லை. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களின் கனவு என்று கருதப்படும் அந்த சோழ இளவரசன் வாழ்ந்த இடத்தை பல தடங்கல்களை தாண்டி ஒரு ஆராய்ச்சியாளர் கண்டுபிடித்தார். दीदी Hi, I'm Anita, Archaeology Department. கடைசியா உங்க அப்பா வியட்நாம்ல இருந்து என்கிட்ட தான் பேசினார். அவருடைய டீம் பத்திரமா போய் சேர்ந்துட்டு தான் சொன்னார். அதுக்கப்புறம் எந்த தகவலும் இல்லை. அவர் மட்டும் அந்த சோழர்கள் இருந்த இடத்த கண்டுபிடிச்சிருந்தாருன்னா எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்திருக்கும்.
உங்கள் அப்பாவை கண்டுபிடிக்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் என்கொயரி பண்ணி பார்த்ததுல அவர் போன இடத்த கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு தெரிஞ்சுது. இந்த நிலைமையில உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பட் நாங்கள் இம்மீடியட்டாக உங்கள் அப்பாவை கண்டுபிடிக்க இன்னொரு டீம் அனுப்புகிறோம். அஃப்கோர்ஸ் திஸ் டைம் வித் லாட் ஆஃப் ப்ரொடெக்ஷன். அதனால வித் யூர் பெர்மிஷன் உங்கள் அப்பாவோட பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாமா? இன்னொரு விஷயம், மினிஸ்டர் உங்ககிட்ட பர்சனலாக ரிக்வெஸ்ட் பண்ண சொன்னார். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் எங்கள் கூட வரலாம். ஐ மீன் only if you're interested. உங்கள் அப்பாவுக்கு அப்புறம் உங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியும். நீங்களும் கூட வந்தால் பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அஃப்கோர்ஸ் டேக் யூர் டைம். டேக் யூர் டைம். We'll be leaving in 2 days. Okay?